ஒரு திரைப்படம் சார்ந்த குழுவினர், அந்த திரைப்படத்தில் பணியாற்றிய குழுவினர் வந்து வெற்றி விழா கொண்டாடலாம். ஆனால் ஒரு ரசிகராக வந்து அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கான விழா ஏன் கொண்டாடணும்? ஏன்னா அந்தளவுக்கு அந்த நடிகரை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த கோட்டு படத்தோட வெற்றியை தான் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஒன்றிய பகுதியில் வைரன் ஏரின் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய பகுதியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களையும் சிறுவர்களையும் பெரியவர்களையும் வைத்து கோட் படத்திற்கான ஒரு சின்ன வெற்றி விழா அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்பாடு செஞ்சு கொண்டாடிட்டுருக்காரு. அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்காகவும் இளைய தளபதி விஜய் அவர்கள் மேல் கொண்ட பற்றையும் வந்து நம்ம சில தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து இந்த பகுதிக்கு வந்து என்னென்ன நலத்திட்டங்கள், என்னென்ன அவருடைய முயற்சியால் என்னென்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது நம்ம அந்த தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லைட்டே வேணுமா? பாருங்கள், இந்த பகுதியில் வந்து ஒரு 20-30 வீடுகள் கொண்ட ஒரு பகுதியாக இருக்குது. இந்த ஏரியாக்குள்ளே வந்து ஒரு திருவிழா மாதிரியே இந்த படத்தை வந்து வெற்றி விழாவை கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருமே இளைய தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள் தான் நினைக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ பேனர்கள் அடித்து அவர் மேலே உள்ள பற்று. ஒரு நடிகனாக மட்டும் அல்லாமல் இப்போ அவர் அரசியலுக்குள்ளே இறங்கி இருக்கிறாரு. இதோட இப்போ கடைசி படம் அவனை நடிச்சுட்டு ஒரு முழு நேரமாக அரசியல்வாதியாகவே அவர் பயணிக்க போகிறாரு. இந்த பகுதியில் வந்து விஜய் அவர்கள் மேலே வந்து எவ்வளோ பற்று வச்சுருக்காங்க மக்கள் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 ஃப்ளெக்ஸுக்கு மேலே, ஃப்ளெக்ஸ் பேனருக்கு மேலே வச்சு இந்த விழாவை அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக அவங்க பண்ணணும்? ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதன் மற்றும் அவருடைய கொள்கைகளும் அவருடைய செயற்பாடுகளும் அவருடைய சேவைகளும் அவருடைய நடிப்பும் பிடிச்சிருக்கிற காரணத்துக்காக தான். நம்ம பார்த்துட்ருக்கிற காட்சியானது தளபதி விஜய் அவர்களோட கோட் படத்திற்கான வெற்றி விழா ஏற்பாடு செஞ்சிட்ருக்காங்க. ஒரு அழகான ஒரு சின்ன கேக்கை வாங்கி பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து இளைய தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்களோடு சேர்ந்து இந்த வெற்றி விழாவை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காரு. அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். வாங்க, அவங்க கேக் வெட்டி இந்த செலிப்ரேஷன் பண்ணட்டும். வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருந்த தமிழக வெற்றி கழகத்தோட நங்கவள்ளி ஒன்றிய பொறுப்பாளர் திரு பன்னீர்செல்வம் அவர்கிட்ட அவருடைய பகுதிவாழ் மக்களுக்காகவும் தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் என்னென்ன பணிகள்லாம் அவர் செஞ்சிட்ருக்காரு, இளைய தளபதி விஜய் அவர்களை வந்து எப்படி அவருக்கு பிடிக்கும், அவர்கிட்ட வந்து சில தகவல் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவருடைய கருத்துக்களையும் அவருடைய அனுபவங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நண்பா வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்க? பன்னீர்செல்வம். நண்பா, இது என்ன பகுதி? இது வந்து நங்கவள்ளி ஒன்றியம் வைரன் தெரு. எந்த மாவட்டத்துக்கு சேர்ந்தது? சேலம் மாவட்டம், பெரியசோர கிராமம். இப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் வந்து இளைய தளபதி விஜய் அவர்களுடைய திரைப்படத்திற்காக ஒரு கேக்கை கட் பண்ணி ஒரு விழா மாதிரி எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தளபதியை பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். நான் 10th படிக்கும் போதுலேருந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன் படம்லாம். காதலுக்கு மரியாதை படத்துலேருந்து ரொம்ப லைக் பண்ணேன். அதுலேருந்து எனக்கு 10th படிக்கும் போதுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அப்போலேருந்து நான் விஜய்னா எதுவுமே மிஸ் பண்ணுறதில்ல, படத்தையும் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணுறதில்ல. இது வரைக்குமே நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து கோஸ்ட் படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆனதுனால எனக்கு 10 நாள் தாண்டி ஓடிடுச்சு. அப்படின்றதுனால பெரிய வெற்றி பண்ணுன்னு நான் வாழ்த்தி இன்றைக்கி வீரில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு நான் கேட்க வெற்றி. ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்போ உங்களுடைய வயது என்ன? இப்போ வயது 30. இப்போ ஒரு 30வது வயதில் வந்து ஒரு திரைப்பட நடிகரையும் தாண்டி இவர் மேலே இவ்வளோ பற்று வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால உங்களுடைய அப்பா அம்மாவோ இல்லை நண்பர்களோ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, இவர் மேலே ஏன் இந்த மாதிரி அளவு கடந்த பற்றாக இருக்க அப்படிங்கிறது ஏதாவது உங்களை சொல்லியிருக்காங்களா?
என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க எதுக்காக இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவங்களே இதுலேயே வந்து ஜாயின் பண்ணோம் அது எப்படின்னு என்கிட்ட கேட்குற அளவுக்கு இப்போது தளபதி வந்து எங்களை பேர் கூட வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமாம். நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? இந்த நங்கவள்ளி ஒன்றிய அமைப்பாளராக இருக்கேன், பெரிய சோரக மன்ற தலைவராக இருக்கேன். இப்போ பெரிய சோர்வில் ஏதாச்சும் ஒன்றுன்னா நம்மகிட்ட கேட்பாங்க. இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நீங்கள் பண்ணுற சமூக சேவைகள்லாம் ஏற்றுக்கிட்டு இப்போ வந்து பன்னீர்செல்வம் வந்து உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை கொண்ட மக்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க? எங்களுக்கு இந்த கிராமம் ஃபுல்லாக இருப்பாங்க. எங்கே கேட்டாலும் என் பேர் தெரியும். நான் வருஷம் அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவேன். எப்போவுமே ஒரு 2-3 சிப்பம் சாப்பாடு செஞ்சு போடுவேன். எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுப்பேன். மறுபடியும் அவர் பேரில் அர்ச்சனை பண்ணுவோம். எல்லாமே வருஷம் தவறாமல் நடந்துகிட்டே இருக்கும். அதையும் தாண்டி பள்ளி கல்லூரிகளுக்கு இந்த மாதிரி நோட்டு புத்தகம் பேனா இந்த மாதிரி வழங்குறது நாங்கள் இங்கே ஸ்கூல்லேயே நாங்கள் 2 ஸ்கூல்லையுமே கொடுத்துருக்கோம். அடிச்சளவு பெருமான ஸ்கூல்லேயே நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். பேனா, நோட்டு, அந்த நோட்டு ஒரு குழந்தைகள் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம் நம்ம நோட்டு. இது உங்களுடைய சொந்த செலவுலேருந்து பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குழுவினர் எல்லாம் சேர்ந்து ஒரு நன்கொடை மாதிரி வசூல் செஞ்சு பண்ணுறீங்களா? எல்லாமே கூட இருக்கிற தளபதி கட்சி ஒரு ரசிகர்கள், இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணுறோம். எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணுறோம். யாருக்கும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் சந்தோஷமாக செஞ்சு எப்படி நம்ம இன்னும் செலிப்ரேஷன் இன்னும் அதிகமாக நம்ம எல்லாத்துக்கும் மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் தான் எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே பண்ணுறீங்க. சரிப்பா, இப்போ இந்த மாதிரி ஒரு விழா பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு சின்ன விழாவை எடுத்திருக்கீங்க. இது உங்கள் கட்சியிலையோ உங்கள் இயக்கத்திலையோ வந்து இருக்கக்கூடிய இன்னும் மூத்த உறுப்பினரோ மூத்த பொறுப்பாளர்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் ஏதாவது உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எதிர்ப்பு? இதெல்லாம் எந்த வரைக்கும் அப்போல்லாம் எதிர்ப்பு இல்லை. ஏன் ஏதாச்சும் பண்ணலை நல்லா பண்ணால் போதும், அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க காட்டிக்கிட்டு விஜயோட பேரை நல்லா இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் மேலே உள்ள பற்று தான் காரணம். அவர் மேலே உள்ள பற்று தான். அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. இப்போ தளபதியோட வந்து படங்கள் வந்து எந்த படத்தை நீங்கள் அதிகமாக லைக் பண்ணி பார்த்துருக்கீங்க? ஒரு தியேட்டருக்கு ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா 10 வாட்டி ஒரு படத்தை பார்த்தேன், 5 வாட்டி ஒரு படத்தை திரும்ப தியேட்டரில் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன படங்கள் பார்த்துருக்கேன்? நான் இப்போ ரீசெண்டாக வந்த படத்தை இது வரைக்கும் நான் 5 வாட்டி பார்த்துருக்கேன். 5 வாட்டி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் போய் 5 வாட்டி இது வரைக்கும் பார்த்துருக்கேன். இப்போ சாதாரணமாக நம்ம ஊர்லேயே ஒரு சாதாரண தியேட்டர்லேயே 200 ரூபா ஒரு டிக்கெட்டு, நீங்களே 5 வாட்டி தளபதி படத்தை பார்த்துருக்கீங்க. அப்படிங்கும்போது தெரியுது நீங்கள் அவர் மேலே எவ்வளோ பற்று வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்கள் படம் வெளியே ஒரு அன்னைக்கு பேனர் வைக்கிறது, அன்னதானம் வழங்குறது, இந்த மாதிரி பண்ணிட்டு கண்டிப்பாக இப்போ கூட ரீசெண்டாக படம் ரிலீஸ் ஆனப்போ நாங்கள் பேனர் வச்சோம். நங்கவழியில் வச்சுருக்கோம், ஜலகண்டாபுரத்துலேயே வச்சுருக்கோம். அது நைட்டு ஃபுல்லாக கட்டி அங்கேயே இருந்து போஸ்டர் ஓட்டுவோம். போஸ்டர் ஒடிச்சு அவருடைய படத்தை நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவோம். பூசணி கட்சத்துலேருந்து தேங்காய் உடைக்கிறது, பட்டாசு வெடிக்கிறது எல்லாமே நாங்கள். இப்போ கடைசியாக இப்போ இன்னொரு படம் வரப்போகுது தளபதிட்டு. அதுக்கப்புறம் முழு நேரம் அரசியல் பணியாக தான் அவர் இறங்கி வேலை பார்க்க போகிறாரு. இதுக்கு மேலே அவர் வந்து பெரிய திரையில் நம்மளால் பார்க்க முடியாது. அப்படிங்கும்போது நீங்கள் அதை எப்படி உணர்றீங்க? எங்களுக்கு இப்போ அதுதான் ரொம்ப பெரிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர் இனிமேல் புது போஸ்ட்டுகள் புது ஃபோட்டோக்கள்லாம் வரும் படத்துக்கு. அப்போ இதெல்லாம் இனிமேல் அது இல்லை. அவருடைய ஸ்டைலில் எல்லா ஸ்டைல்லையும் அவளை பார்த்துட்டோம். இனிமேட்டுக்கு அவர் அரசியலுக்கு வராது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மறுபடியும் படம் கண்டினியூ பண்ணால் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் அரசியல் பயணமும் செய்யணும், சினிமா பயணமும் அவர் தொடர்ந்து செய்யணும். அவருக்கு நாங்கள் அரசியல் பயணத்தை நல்லா சிறப்பாக பண்ணி கொடுப்போம். அவருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கடுமையாக உழைப்போம். அவருக்காக என்ன வேணாலும் செய்வோம். ஆனால் அவர் படத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் பெரிய சர்ப்ரைஸ். தொடர்ந்து ஒரு பெரிய திரையில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ பெரிய திரையில் பார்க்கணும்னு என்னுடைய ஆசை. இந்த பகுதியில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க? இப்போ தளபதி மக்கள் இயக்கத்து விஜய் தமிழக வெற்றி கழகத்தில் எத்தனை உறுப்பினர்கள் வந்து நீங்கள் சேர்த்துருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 500 பேர் உறுப்பினர் சேர்த்து நான் கொண்டு போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஏரியாவில் ஃபுல்லாக இந்த ஏரியாவில் வந்து 500 உறுப்பினர்கள் சேர்த்துருக்கீங்க. பாருங்கள் நண்பர்களே, தமிழக வெற்றி கழகத்தில் வந்து தனி ஒரு மனிதராக இவர் வந்து பயணம் செஞ்சு இந்த பகுதியில் வந்து இந்த ஒரு கிராம பகுதியில் வந்து இவர் பயணம் செஞ்சுக்கிட்டு ஒரு 500 உறுப்பினர்கள் வந்து அவர் சேர்த்துருக்காரு. இவர் மாதிரியே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இன்னும் வேலை பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் புதிய உறுப்பினர்களை சேர்த்து தொடர்ந்து இந்த கட்சியை வந்து வளர்க்குறதுக்கு பாடுபடணும். நண்பா, உங்களால் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வேறு என்ன ஏதாவது தமிழக வெற்றி கழகத்துக்காக இவங்க இந்த மாதிரியான கட்சி சார்பாக செயல்பாடுகள் வைக்கலாம், கோரிக்கைகள் வைக்கலாம், மக்களுக்கு இந்த மாதிரிலாம் திட்டங்கள் கொண்டு வரலாம், தளபதி ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பக்கம் கொண்டு வரலன்னா மேக்ஸிமம் தண்ணி தான். இங்கே தண்ணி பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். அப்புறம் நான் என்ன கேட்குறேன்னா, ஒட்டுமொத்தமாகவே நீங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை விரும்புகிறீங்க?
ஒட்டுமொத்தமாகவே இப்போ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் கொஞ்சம் மாற்றங்கள் மாற்றுது. அது இல்லாமல் இந்த போதைப் பொருள் வந்து அதிகமாக அடிக்ட் ஆகிட்டு வராங்க, ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்க வரைக்கும். அது கொஞ்சம் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்சது இந்த பகுதி வாழ்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாமே நான் கேள்விப்பட்டேன். இப்போ சொன்னாங்க உங்கள் நண்பர்கள்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் பசங்க ஸ்கூல் போகிற பசங்களாவே போதைப் பொருட்கள்லாம் அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்ட்டு. நீங்களாம் அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்களா? பசங்களுக்கு வார்ன் பண்ணுறது, ஏதாவது மிரட்டி வருது, இதெல்லாம் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களால் அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க? கண்டிப்பாக கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம கொடுக்காம இருந்ததே இல்லை. இங்கே இருக்கிற பசங்களை விட கொஞ்சம் இந்த பக்கம் அந்த ஊரில் ரொம்ப மோசமான பசங்க நிறைய இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே வார்ன் பண்ணியிருக்கோம். அது மாதிரி எல்லாருமே இது மாதிரி அந்த மாதிரி போதைக்கு அடிக்ட் ஆகும். டோட்டலாகவே இங்கே மட்டும் இல்லை, மொத்தம் எல்லா ஊர்லேயுமே அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுடைய முழு நேர பணி என்ன? முழு நேரம் பண்ணி டிரைவரு, தேங்காய் உளிக்கிற ஒர்க்கு தான். ஒரு ஓட்டுநர், அதையும் தாண்டி தேங்காய் உரிப்பினர், ஒரு கூலி தொழிலாளியாக இருந்துக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்காக இந்த அளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்கீங்க. சரி நண்பா, நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய அப்பா அம்மா இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு ஏதாவது உங்களை சொல்லியிருக்காங்களா? இப்போ இல்லை, ஆரம்ப ஸ்டேஜில் சொன்னாங்க, தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்ன பண்ண போகிறாங்க தளபதி, என்ன பண்ண போகிறாங்க, விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போவே அவங்க வரவேற்கிற சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எங்களை தளபதி எங்களை காட்டி கொடுத்துருக்காரு, நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்காரு. பேசுகிறியா நண்பா? இப்போ நீங்கள் உங்களுடைய எந்த ஏஜ்லேருந்து தளபதியை ரசிக்க ஆரம்பிச்சிங்க? நான் 8வது படிக்கும் போது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். தளபதியோட முதல் படம் எப்போ தேட்டரில் பார்க்குறீங்க? தளபதியோட முதல் படம் ஞாபகம் இல்லை. யோசிச்சு பாருங்கள், என்ன மாதிரியான எந்த படங்கள் பார்த்தீங்க? முதல் படம் ஞாபகம் இல்லை. சரி, ஓகே. இப்போ இந்த பகுதியில் நான் டிவியில் பார்த்த முதல் படம் காதலுக்கு மரியாதை படம். அப்போ லைக் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் தளபதி ரசிக்க ஆரம்பிச்சிருக்கேன், ரொம்ப ஆரம்பித்தேன். அவருடைய இப்போ தளபதி அரசியல் முழு நேரமாக அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் சப்போஸ் அவர் கண்டினியூவாக நடித்தார் அப்படின்னா ரசிகர்கள்லாம் திரும்ப பயங்கரமாக கொண்டாட போகிறீங்க. அடுத்த நடிகர்கள் யார் தளபதியோட இடத்த பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தளபதியோட இடத்த பிடிக்கிறதுக்கெல்லாம் யாரும் இல்லைன்னு தான் சொல்லுவோம். தளபதி தான். அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க போகிறாங்க. தளபதி என்றைக்குமே அது மாறாது. ஒரு மனுஷன் 250 கோடி சம்பளம் வாங்குறான், அதை விட்டுட்டு அரசியலுக்கு வராதுன்னா அது ஒரு நல்ல பணியாக தான் இருக்கும். அதை விடாமல் கண்டினியூ பண்ணிக்கிட்டே நான் இந்த அரசியலும் பண்ணால் நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். அவருக்கு எல்லா டென்ஷனும் அவரே எடுத்துக்க வேணாம், எங்களுக்கும் கொடுத்தா நாங்களும் பார்த்துப்போம் தான் சொல்கிறோம். அதுதான் பாருங்கள் நண்பர்களே, தளபதி அரசியல்லையும் பயணம் செய்யணும், சினிமாவிலையும் பயணம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதாவது தளபதி சினிமாவில் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் அவரோட ரசிகர்கள் தொண்டர்கள்கிட்ட அரசியல் பணியை ஒப்படைச்சிட்டா நாங்கள் நல்ல நிலைமைக்கு அரசியல் கட்சியை வழிநடத்தி நாங்கள் கொண்டு வருவோம். தளபதி அதுக்கெல்லாம் கவலைப்படவே தேவையில்லை, அவர் தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்ட்டு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறாரு. எப்போவுமே அவர் நடிக்கலைன்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக, எங்களுக்கு அழகாக தான் வரும். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. அவரை திரையில பார்க்க முடியல அப்படின்னாவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் திரையிலையும் இருக்கணும், அவர் அப்படியே நடிச்சுக்கிட்டு அரசியல் பயணமும் போகல. அது எப்படி சாத்தியமாகும்? இப்போ நம்மளால் நீங்கள் தேங்காய் உரிக்கிற வேலை பார்க்குறீங்க, ஒரு ஓட்டுநர் வேலை பார்க்குறீங்க, 2 வேலையுமே ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களாக இருக்கிற நம்மளாலேயே அது பண்ண முடியல. அவர் உச்சத்தில் இருக்கார், இப்போ பல லட்சம் 200 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது அவரால் எப்படி இது சாத்தியமாகும்? அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்? இது இத்தனை பேர்த்தையும் உங்களை எல்லாத்தையும் வழிநடத்தி ஆகணும். லட்சக்கணக்கான இளைஞர்களையும் பெண்களையும் கட்சியில் இருக்கக்கூடியவங்களையும் சரி புதுசாக இதுவும் எதிர்கட்சியோ இல்லை மற்ற கட்சிகள்லேருந்து இன்னும் அவருக்கு புதுசாக டார்ச்சர்லாம் வரும். அவருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் வரும். அவரோட ரசிகர்களாகிய தொண்டர்களை உங்களுக்கும் வரும். அதெல்லாம் எப்படி அவரால் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் சமாளிக்க முடியாதுன்னா அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் கூட, எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போவும் இந்த மாநாட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அது என்ன பிரச்சனை தெரியல, கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காரு. அவர் மாநாட்டு தேதி அறிவிக்கிறேன்னு இந்த வானொலி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் மாநாட்டுக்கும் தயாராக இருக்கோம். பஸ்ஸில் நாங்கள் பேசி ரெடியாக இருக்கோம். அவர் எப்போ டேட் சொல்கிறாரோ, அவர் இப்போ நாளைக்குன்னு சொன்னால் கூட நான் நாளைக்கு தயாராக இருக்கும் போகிறதுக்காக. இப்போ தளபதி தனியாகவே அரசியல் பயணம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கூட்டணி அமைப்போட சேர்ந்து மற்ற கட்சிகளோட சேர்ந்து பயணம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அது தளபதி தான் முடிவு பண்ணணும். அவர் எங்களுடைய கருத்து அவர் தனியாக பயணிச்சா பரவாயில்ல தான் நினைக்கிறேன். தனியாக பயணிச்சா அப்படி கூட்டணி வைக்கிற மாதிரி இருந்தால் எந்த கட்சியோட அவர் இணைஞ்சால் வேற ஒரு மாற்றம், தளபதி எதிர்பார்க்குற மாற்றம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
இல்லை அவர் தனியாக நின்னாவே அவருக்கு ஏற்பட மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக. தனியாக நின்னா பரவாயில்ல தான் நினைக்கிறேன். ஏன்னா தனியாக அதாவது நாங்கள் அரசியலுக்கு வரல, வராதுக்கு முன்னாடியே பல உதவிகள் நாங்கள் எல்லாம் இந்தியா ஃபுல்லாக எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி பல பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரத்த தான முகாம் பண்ணோம், சாப்பாடு செஞ்சு போட்டிருக்கு, எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்டாக அங்கீகாரம் படித்த கட்சியாக எங்களை அறிவித்தாங்க. அப்போ கூட நம்ம போய் பட்டாசு வெடிச்சு எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு தான் வந்தோம். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி மற்ற கட்சியினர் உங்களுக்கு வந்து இந்த பகுதியிலேருந்து உங்களுக்கு ஏதாவது புதுசாக டார்ச்சர் கொடுக்குறது, ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு கொடிக்கம்பம் நட்டாவோ இல்லை ஏதாவது ஒரு பேனர் வச்சோ அங்கே வைக்கக்கூடாது அங்கே வைக்கக்கூடாது, உங்களுக்கு எதிர்ப்புகள் ஏதாவது வந்திருக்கா? இது வரைக்கும் வரல, இனிமேல் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வரும். அதெல்லாம் வந்தால் தான் வந்து கட்சி வந்து அடுத்த லெவலுக்கு போகும். ஆமாம். அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இப்போ கொடி வைக்கிறதுக்கு வந்து ஹைகோர்ட் பர்மிஷன் கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க. விஜய் தளபதி மூலியமாக எங்களுக்கு பர்மிஷன் வந்துச்சுன்னா சேலம் மாவட்ட தலைவர் பார்த்திபன் மூலியமாக எங்களுக்கு தகவல் வரும். ஒன்றிய தலைவர் கே செல்வம் அவர்கள் சொன்னார்னா நாங்கள் உடனடியே கொடி ஏற்றவும் தயாராக தான் இருக்கும். இப்போ நம்ம சேலம் மாவட்டத்துக்கு அண்ணன் பார்த்திபன் தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கார். அவர் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா? சந்திச்சிருக்கேன். அவர் சந்திச்சிருக்கோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கூப்பிடுவார். நாங்கள் போயிருக்கோம். அவர் கூட புகைப்படம் எடுத்திருக்கோம். எல்லாமே நல்ல. நீங்கள் தளபதி கூட புகைப்படம் எடுத்திருக்கீங்களா? தளபதி கூட எடுக்கிறதில்ல, இன்னும் போனதில்லை. ஆனால் நேரில் பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக லியோ வெற்றி விழா கூட்டத்தில் அப்போ போயிருக்கோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் சென்னையில் இருக்கிறப்ப பார்த்துருக்கேன். இன்னும் புகைப்படம் எடுத்ததில்லை அவரோட. நீங்கள் இது வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் நடித்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன படம்? ரொம்ப பிடிச்ச படம் அது என்ன படம்லாம் அவளுக்கு வராது. ரொம்ப பிடிச்ச படம் வந்து ஜில்லா, துப்பாக்கி, அதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். நீங்கள் வந்து பன்னீர்செல்வத்தை கூட சேர்ந்து நீங்கள் சமூக சேவையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் வீட்டில் எதுவும் சொன்னதில்லையா, ஏன் அந்த மாதிரி அந்த பையன் கூட சேர்ந்துட்டு பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லி? அதெல்லாம் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு என்னடா இப்படி சுற்றிட்டு இருக்கிற, என்னடா அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி தான் தளபதி தான் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போல்லாம் எதுவும் சொல்கிறதில்ல. நீங்கள் தளபதி தலைமையில் நடக்கக்கூடிய உங்களுடைய ஏரியா பகுதியில் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் கலந்துருக்கீங்களா? கலந்துருக்கோம். இப்போ மாநாடு வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குது. அவங்க இப்போ கொஞ்சம் பிரச்சனைனால இருக்குது. அவங்க டேட் கொடுத்தாங்களா உடனே எல்லாம் கிளம்புற மாதிரி தான். சரி, நீங்கள் வந்து தளபதி விஜய் அவர்களுடைய கட்சியில் நீங்கள் பயணிக்கிறீங்க. உங்களுடைய அனுபவங்கள் வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லித்தரீங்க? இல்லை, அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ தான் ஜாயின் ஆகிருக்கேன். ஒன்று இதுக்கு மேலே தொடரும். உங்களுடைய பேர்? என் பேர் ரவிக்குமாருங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? தறி ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. நெசவு தொழில் தான். ஆனால் நீங்கள் ஒரு நெசவு தொழிலாளியே இருந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்கிறீங்க. இதை எப்படி நீங்கள் உணர்றீங்க? உணர்வுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு சின்ன வயசுலேருந்தே விஜய் ரசிகர் அப்படின்னு ஒன்று இருந்தேங்க. இப்போ பன்னீர்செல்வம் நாங்கள் எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து சினிமா பார்க்க போகிறது, விளையாட போகிறது, இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது கண்டினியூவாக இருந்தது. கட்சி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவர் புதுசாக அரசியலுக்கு வராரு. அதிகமான சம்பளம் வாங்கி சினிமாவில் நடிக்கிற போகிறவர். அந்த சம்பளத்தை விட்டுட்டு இப்போ அரசியலுக்கு வராரு அப்படின்றப்போ அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்றத நம்பி நாங்களே இதில் தொடர்ந்து பயணிக்க ஆசைப்பட்றோம். ஆனால் இப்போ தளபதி விஜய் அவர்கள் வந்து அவர் மேல் உள்ள பற்றால் இந்த கட்சியில் பயணிக்கிறீங்க. உங்களை வந்து தனிப்பட்ட இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வேறு எந்த கட்சியில் சேர்ந்து பயணிச்சிருக்கீங்க? அது கட்சியின் பேர் சொல்ல விரும்பலைங்க. ஆனால் மாற்று கட்சியில் தான் இருந்தோம். மாற்று கட்சியில் தான் இருந்தோம். இப்போ நீங்கள் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்போ இல்லை உங்கள் சக நண்பர்கள் ஏதாவது கருத்துக்கள் சொல்கிறது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, சொல்லாமலாம் இல்லைங்க. ஆனால் இது வரைக்கும் வந்துமே பார்த்தீங்கன்னாக்கா, எந்த கட்சி ஆண்டு வந்தாலும் ஏழைகளை கடைசி வரைக்கும் ஏழையாகவே தான் இருக்காங்க. பணம் இருக்கிறவன்ட்டு இருந்துகிட்டே தான் இருக்குது, இல்லாதன்ட்டு இல்லாத மாதிரியே தான் இருக்குது. அந்த மாற்றம் கொஞ்சமாவது ஏற்படணும் அப்படின்றதுக்காக நான் இதுக்கு ஆதரிக்கிறேன். அம்மா வணக்கம், உங்களுடைய பேர் என்னம்மா? நாகம்மா. அம்மா, இந்த பகுதியில் வந்து இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர் மற்றும் இந்த தமிழக வெற்றி கழகத்தோட பொறுப்பாளருமான பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நலத்திட்டங்கள்லாம் என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு பொதுமக்களுக்கு? எங்களுக்கு என்ன சோறு போடுறாரு, மாதங்கண்டா வரிச்சிங்கண்டா அத்தான் அன்னதானம்லாம் பண்ணுறாரா? இப்போ வந்து அவரோட செயற்பாடு என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் தளபதி ஆரம்பிச்சிருக்கிற இந்த கட்சியில் வந்து பயணிக்கிறாரு. நீங்கள் அவருக்கு ஆதரவு இருந்து அந்தோட கட்சிக்காக நீங்கள் ஏதாவது அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்களா? இருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் இந்த இளைய தளபதி விஜய் அவர்களுடைய படத்தெல்லாம் நீங்கள் தேட்டருக்கு போய் பார்த்துருக்கீங்களா? தேட்டரில் எங்களுக்கு பச்சையார் தெரியாது.
போக தெரியாது. போக தெரியாது. பாருங்கள், இனிமேல் வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு அரசியல் பொறுப்புகளில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ ஏற்படும், இந்த பகுதிக்கு என்ன தேவையோ ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு மிஸ்டர் பன்னீர்செல்வம் அவர்கள். நீங்கள் வந்து அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த பகுதிக்கு வேறு என்ன மாதிரியான வசதிகள்லாம் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு வீடு வேணும், தண்ணி வேணும், எல்லாம் எங்களுக்கு பொம்பளைங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது சாப்பாட்டுக்கு அது இதெல்லாம் வேணும். போட்டு தருவாரா? இதெல்லாம் வேணும்னா ஒரு தனிப்பட்ட மனிதனாக வந்து ஒரு தனிப்பட்ட இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராலாம் அவரால் பண்ண முடியாது. அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அவர் நேசித்து ரசிக்கக்கூடிய இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து முதல்வர் பதவிக்கு போகணும். இப்போ நானோ நீங்களோ நினச்சாலும் எந்த ஒரு செயற்திட்டங்களும் பண்ண முடியாது, அதிகாரத்தையும் நம்ம கையில் எடுத்துக்க முடியாது. அப்படிங்கும்போது நம்ம அதிகாரத்தில் போய் உட்காரணும். அப்படி அதிகாரத்தில் போய் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவரோட தலைவராகிய விஜய் அவர்கள் அரசியலுக்கு இறங்கியிருக்கிறாரு. அவரு கூட சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நண்பர்கள் எல்லாம் இறங்கியிருக்கிறாங்க. இவங்களுக்கு நீங்கள் உடனே இருந்து உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். தம்பி, உன்னோட பேர்? ஜெகதீஷ். ஜெகதீஷ். என்ன படிக்கிற? 7th standard. 7th standard படிக்கிறியா? எந்த ஸ்கூலு? நரச்சோடு. கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட்டா? கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூலா? உனக்கு தளபதி விஜய் எந்த அளவுக்கு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? என்ன படம் தேட்டரில் போய் பார்த்துருக்க தளபதி? கோட்டு படம். கோட்டு படம் பார்த்துருக்கேன். யார் கூட்டு போனாங்க? அந்த அண்ணன் கூட போனேன். பன்னீர்செல்வம் நான் கூட்டு போயிருக்காரு. நல்லா ஃபஸ்ட்டு ஷோ போனீங்களா? இல்லை ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணியா? உனக்கு வந்து தளபதி தமிழக வெற்றி கழகத்து சார்பாக ஸ்கூலில் நோட்டு பேனா இந்த மாதிரி புத்தகங்கள் வழங்குறது இந்த மாதிரி ஏதாவது உனக்கு கொடுத்துருக்காங்களா? வருஷம் கொடுப்பாங்க. இந்த நோட்டு, பேனா, பென்சில், சாமரி பாக்ஸு, முட்டாயி எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் உனக்கு பயனுள்ளதாக இருக்கா? அவங்க கொடுக்குற நோட்டு புத்தகத்தெல்லாம் பயன்படுத்தி நீ நல்லா படிக்கிறியா? எத்தனாவது ரேங்க் வாங்குற? ஆனா 2வது ரேங்க் வாங்குற நீ முதல் ரேங்க் வாங்குறதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வர்த்துக்கிறோம். நீ வந்து அன்னைங்க சொல்கிற மாதிரி நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கி பாரு தளபதியோட விருது விழாவிலையும் நீ வந்து 10th +2 வந்து கலந்துக்கணும். சரியா? உன் கூட இருக்கிற சக நண்பர்களுக்கு நல்லா நீ எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு படிப்பு கம்மியாக இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடு. சரியா? தம்பி, உன்னோட பேர்? நிதிஷ். என்ன படிக்கிற? 5th ஸ்டாண்டர்டா? எத்தனாவது ரேங்க் வாங்குவேன்? 3வது ரேங்க். கோட் படம் பார்த்துட்டியா? தேட்டரில் பார்த்தியா? இல்லை தேட்டரில் பார்த்தியா? ஓகே. எத்தனை டைம் படம் பார்த்துருக்கேன்? ஒரு டைம். உனக்கு விஜய் எந்த அளவுக்கு பிடிக்கும் தளபதியா? ரொம்ப பிடிக்குமா? உனக்கு தளபதியோட பிடிச்ச படம் என்ன படம்? கோட்டு படம். நீ எந்த ஸ்கூல் போகிற? நரச்சோடு. நீ கவர்மெண்ட் ஸ்கூல் தானா? பேனா பென்சில்லாம் கொடுத்தாங்களா? கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பயன்படுத்திருக்க? ஹோம்ஒர்க் பண்ண யூஸ் ஆகுதா? உனக்கு வந்து விஜய் வந்து நேரில் பார்க்கணுங்கிற ஆசை இருக்கா? அதுக்கு நீ என்ன பண்ணணும்? படிக்கணும். நல்லா படித்தா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். சூப்பர். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து தம்பி வந்து 5வது படிக்கிறியா? தம்பி படித்து 10th +2 வந்து நல்ல மார்க் வாங்கி முதல் மாணவனாக வந்து தளபதியை சந்தித்து விருது வாங்கணுங்கிறது அவருடைய நோக்கம். அவர் நல்ல படித்து முதல் ரேங்க் வாங்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்து சொல்கிறோம். பாப்பா, உங்கள் பேர்? தர்ஷனா. என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? தம்பி, நீங்கள் சொல்லுங்கள், தளபதி விஜய் அவர்களை வந்து உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அவர் பேர் அவர் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அவர். நல்லா இப்போ புது படம் பார்த்துட்டிங்களா? கோட் படம் பார்த்தேன். 2வது. எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? என்ஜாய் பண்ணால் ரொம்ப நல்லா பண்ணோம், கத்திக்கிட்டு நல்லா இது. இப்போ வந்து நீ தளபதி படத்தை தேட்டரில் பார்த்துட்டேன். இனிமேல் அவர் இன்னும் ஒரு படம் நடிச்சுட்டு வந்து இதுக்கு மேலே நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியில் இருக்கார். நீ அதை எப்படி ஃபீல் பண்ணுற? எப்படின்னா அப்படியே படம் நடிச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு பிரச்சனை வச்சா நல்லாயிருக்கும். அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்னாலும் மாதிரி தான் இருக்குது. இப்போ நீ வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து உறுப்பினர் ஆகிட்டியா? இன்னும் ஆகலாம். இப்போ உங்கள் வீட்டில் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் ரசிகர்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிற அப்படின்ட்டு உன்னை ஏதாவது வான் பண்ணுறது இதெல்லாம் வேணாண்டா அப்படின்ட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்களா உங்கள் அப்பா அம்மா? இல்லை, நான் எங்கள் அப்பா அம்மாலாம் இப்போ சின்ன வயசுலேயும் சொன்னதில்லை, இதுக்கு மேலேயும் சொல்கிறதில்ல, இப்பெல்லாம் இது மாதிரி பேசுறதில்ல. சரி போடா அப்படின்னு விடுவாங்க. சரி, ஓகே. ரொம்ப நன்றி தம்பி. நீ வந்து தொடர்ந்து பயணிக்கணும் தமிழக வெற்றி கழகத்தில். தளபதியோட வழிகாட்டுதல் படி நல்ல நிலைமைக்கு வரணும். என்னென்ன படங்கள் பார்த்துருக்கீங்க? இப்போ வந்த படம் பார்க்கணும். நாளைக்கு போகலான்ட்டுக்கிறோம். நாளைக்கு போகிறீங்க? படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் போகலான்ட்டுக்கிறேன் எல்லாம் குடும்பத்தோட. சரி. அவரை ஒரு சினிமா நடிகரை தாண்டி வேறு என்ன அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிக்கும்?
ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏழைங்க நல்லா பண்ணுறாங்களா, கேரளாவில் நல்லா பண்ணிக்கிறாங்களா, காசு கொடுத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப பிடிக்கும். நண்பர்களை இப்போ நம்ம பேச போகிறவர் திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அப்பா. அவர்கிட்ட வந்து தளபதி விஜயை பற்றியும் விஜய் வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும், பன்னீர்செல்வம் அவர்களுடைய சமூக சேவை, அவருடைய செயல்பாடுகள்லாம் பற்றி நம்ம சில தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா, உங்கள் பேர் பேர் கந்தசாமி. ஐயா, உங்களுக்கு வந்து இளைய தளபதி விஜயை வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும்? அவர் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். உங்கள் பையன் வந்து பன்னீர்செல்வம் வந்து தமிழக வெற்றி கழகத்திலோட விஜயோட அவர்களுடைய கட்சியில் இணைஞ்சு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? அது பரவாயில்ல, எங்களுக்கு அதான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா, உங்கள் அனுபவத்தில் நீங்கள் வேறு கட்சியினரில் வந்து பயணம் செஞ்சுருக்கீங்க. அதுக்கும் இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தளபதியோட ஒரு நடிகரோட வழிகாட்டுதல் படி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தெரியுது. இப்போ ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? இவங்களாம் அந்த மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். மாற்றம் வரும். நீங்கள் எந்த மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் உங்கள் காலகட்டத்தில் பார்த்துட்டு இருந்த அரசியல்வாதிகளுக்கும் இப்போ இவங்க சின்ன பசங்களாம் இவங்க சேர்ந்து தளபதியோட அவரை தலைவரை ஏற்றுக்கிட்டு பயணம் செய்கிறாங்க. இவர் வந்து ஒரு முதல்வராக வந்தார் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம முக்கியமாக ஜனங்களுக்கு என்ன இல்லையோ அதை உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ காலங்காலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய காலகட்டத்தில் இலவசம் அப்படிங்கிற திட்டத்தை இலவசத்தை கொடுத்து தான் மக்களை வந்து முட்டாளாக்கி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பல்வேறு தரப்பினருடைய பல்வேறு கட்சிகளுடைய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் என்ன? அப்படியெல்லாம் அந்த இலவசம்னு கொடுக்குறாங்க பாருங்க, அந்த இலவசம் கொடுக்கறத வந்து நம்ம சில ஜனங்க வாங்கக்கூடாது. நண்பா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நாளைக்கு தளபதியே முதல்வர் ஆனாலும் அந்த மாதிரி இலவசங்கள் ஏதாவது இலவச திட்டங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இலவசம் வந்து இலவசம் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இலவசமாக கொடுக்கணும்னா தரமான கல்வி, தரமான மருத்துவம், இது ரெண்டுமே இலவசமாக கொடுத்தா பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தளபதி வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? கோட் படம் பட்டியா என்ஜாய் பண்ணினலா? நீ எத்தனாவது ரேங்க் வாங்குற? செகண்ட் ரேங்க் வாங்குறியா? நீங்கள் என்னைக்கு முதல் ரேங்க் வாங்கி இப்போ 10th +2 முதல் ரேங்க் இப்போ முதல் ரேங்க் வாங்கினா தானே தளபதி சந்திக்க முடியும். தளபதி சந்திக்கணும்னு உனக்கு ஆசை இருக்குதா? பேர் கௌரி சுதா. என்ன படிக்கிறீங்க? 7th standard படிக்கிறீங்க. என்ன ரேங்க் வாங்குறீங்க? ஃபர்ஸ்ட் ரேங்க். சூப்பர். எல்லோரும் ஒரு கிளாப் பண்ணுங்கள். இங்கே கேட்டதுலேயே வந்து எல்லோரும் செகண்டு தேர்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பாப்பா தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க வந்து தளபதியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திரு பன்னீர்செல்வம் அவர்கள், நீங்கள் வந்து பாப்பா வந்து தளபதியை சந்திக்கிறதுக்கு என்ன ஏற்பாடோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இவங்க என்னமா படிக்கிறீங்க? 7th படிக்கிறீங்க. 10th வந்து நல்ல மார்க் வாங்கி முதல் மாணவியாக வந்து நீங்கள் தளபதியை சந்திக்கணும். ஆனால் நண்பா, நீங்கள் இவங்களை நிறைய கோச் பண்ணுங்கள், சரிங்களா? 10thலேயும் நல்ல மார்க் வாங்கணும். இவங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்து சார்பாக. ரொம்ப நன்றி நண்பா. நீங்கள் தளபதியோட படத்துக்கு ஒரு சின்ன விழாவை ஏற்பாடு செஞ்சு கேக்கு கட் பண்ணி இனிப்பு கொடுத்து உங்கள் பகுதி வாழ் நண்பர்களும் இந்த குழந்தைங்க கூட நீங்கள் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக தமிழக வெற்றி கழகத்தில் பயணம் செஞ்சு தளபதியை வந்து முதல்வராக்கி நீங்கள் கொண்டாடணும். அது விரைவில் நடக்கும். ஒரு நல்ல மாற்றம் நடக்கும்ட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து எதிர்பார்ப்போம். மாற்றத்தை நோக்கி பயணிப்போம். நீங்கள் தொடர்ந்து நல்ல சமூக சேவைகள்லாம் செய்யணும் அப்படின்ட்டு நம்ம ஜலகி ஜங்ஷன் சார்பாக வாழ்த்துகிறோம். ரொம்ப நன்றி நண்பா. நன்றி. பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா?